வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளோடு. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இலங்கையில் நடைபெற்ற மனிதாபிமான நடவடிக்கைகள் தொடர்பில் அரசாங்கத்தினால் தயாரிக்கப்பட்ட அறிக்கை மூலம் சர்வதேச சமூகத்தை தெளிவுபடுத்த வேலை திட்டம். அண்மையில் தேர்தல் நடைபெற்ற 65 உள்ளூராட்சி மன்றங்களினதும் உத்தியோகபூர்வ கால எல்லை நேற்று முதல் ஆரம்பம். பாகிஸ்தானுடன் நல்லுறவை பேணுவதற்கு எதிர்பார்ப்பதாக இந்தியாவின் புதிய வெளியுறவு செயலாளர் தெரிவிப்பு. அண்மையில் தேர்தல் நடைபெற்ற 65 உள்ளூராட்சி மன்றங்களினதும் உத்தியோகபூர்வ கால எல்லை நேற்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சு குறிப்பிடுகின்றது. இதற்கான வர்த்தமானி அறிவித்தல் நேற்று நள்ளிரவு வெளியிடப்பட்டதாக அமைச்சின் செயலாளர் டாக்டர் நிஹால் ஜெயதிலக தெரிவித்தார். அதன் பிரகாரம் குறித்த உள்ளாட்சி மன்றங்களின் உத்தியோகபூர்வ கால எல்லை 2015 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி நிறைவடைய உள்ளதாக செயலாளர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை உள்ளூராட்சி மன்றங்களின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களின் பெயர்கள் கடந்த 30ஆம் தேதி விசேட வர்த்தகமானி அறிவித்தலூடாக வெளியிடப்பட்டதாக தேர்தல்கள் செயலகம் குறிப்பிடுகின்றது. 2 கட்டங்களாக நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலினூடாக தெரிவு செய்யப்பட்ட 3959 உறுப்பினர்களுக்கு விசேட பயிற்சிகளை பெற்றுக் கொடுக்கும் வேலை திட்டம் ஒன்றை இம்மாத இறுதி வாரத்தில் ஆரம்பிக்க உள்ளதாக டாக்டர் நிஹால் ஜெயதிலக தெரிவித்தார். இந்த வேலை திட்டம் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதியுதவியின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சின் செயலாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் நடைபெற்ற மனிதாபிமான நடவடிக்கைகள் தொடர்பான அனைத்து தகவல்களையும் உள்ளடக்கிய வகையில் அரசாங்கத்தினால் தயாரிக்கப்பட்ட அறிக்கை குறித்து சர்வதேச சமூகத்தை தெளிவுபடுத்தும் வேலை திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு குறிப்பிடுகின்றது. வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதுவராலயங்கள் மற்றும் உயர்ஸ்தானிகர் அலுவலகங்களூடாக குறித்த நாடுகளின் அரசாங்கங்களை தெளிவுபடுத்தப்பட உள்ளதாக அமைச்சின் மக்கள் தொடர்பாடல் மற்றும் தொலைத்தொடர்பாடல் பணிப்பாளர் நாயகம் சரத் திசாநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை அமைப்புகளின் பிரதிநிதிகளுக்கும் இந்த அறிக்கை வழங்கப்பட உள்ளது. அவர்களின் ஊடாக அந்நாட்டு மக்களை தெளிவூட்ட உள்ளதாக சரத் திசாநாயக்க தெரிவித்தார். இலங்கை அரசாங்கம் மற்றும் ராணுவத்தினருக்கு எதிராக சில ஊடக நிறுவனங்கள் எழுப்பியுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு இதனூடாக அரசாங்கம் பதிலளிக்க எண்ணியுள்ளது. அத்துடன் இந்த அறிக்கை தொடர்பாக சர்வதேச ஊடக நிறுவனங்களையும் தெளிவுபடுத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு மேலும் குறிப்பிட்டுள்ளது. சட்டவிரோதமாக 4 லட்சத்துக்கும் அதிகமான வீதி விளக்குகள் இலங்கையின் பல வீதிகளில் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு குறிப்பிடுகின்றது. இதற்காக வருடத்திற்கு 150 கிகாவாட் மின்சாரம் பயன்படுத்தப்படுவதாக அமைச்சு சுட்டிக்காட்டுகின்றது. இதற்காக 2673 மில்லியன் ரூபாய் செலவாகுவதாக அமைச்சு தெரிவிக்கின்றது. அத்துடன் உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகார பகுதிகளில் பொருத்தப்பட்டுள்ள வீதி விளக்குகளை இரவு 7 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை மாத்திரம் ஒளிர வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு மின்சக்தி அமைச்சு வேண்டுகோள் விடுத்துள்ளது. அவ்வாறு செயற்படாத உள்ளூராட்சி மன்றங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் நிறமூட்டப்பட்ட அரிசி வகைகளை உற்பத்தி செய்வோரையும் விற்பனை செய்வோரையும் கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை குறிப்பிடுகின்றது. இவ்வாறு நிறமூட்டப்பட்ட அரிசி வகைகளை இன காண்பதற்கான பரிசோதனைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அதிகார சபையின் தலைவர் ரூமி மர்ஷோ கூறியுள்ளார். நிறமூட்டப்பட்ட அரிசி வகைகளினால் பல்வேறு நோய்கள் ஏற்படுவதாக சுகாதார பிரிவு அண்மையில் சுட்டிக்காட்டியிருந்தது. அதன் பிரகாரம் சில விசாரணை குழுக்கள் சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அதிகார சபையின் தலைவர் தெரிவிக்கின்றார். இவ்வாறான அரிசி வகைகளை விற்பனை செய்யும் அல்லது உற்பத்தி செய்யும் இடங்கள் தொடர்பான தகவல்கள் தெரிந்தால் 0112399146 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அறிவிக்குமாறு பொதுமக்களிடம் நுகர்வோர் விவகார அதிகார சபை வேண்டுகோள் விடுத்துள்ளது.
இது தொடர்பான தகவல்களை கடிதம் மூலமாகவும் அதிகார சபைக்கு அனுப்பி வைக்க முடியும் என அதிகார சபையின் தலைவர் ரூமி மர்ஷூக் மேலும் தெரிவித்தார். முஸ்லிம்கள் புனித ரம்லான் மாதத்தின் முதல் நோன்பை இன்று நோட்கின்றனர். நாட்டின் பல பாகங்களிலும் நேற்று புனித ரம்லான் மாதத்திற்கான தலைப்புரை தென்பட்டதை அடுத்து முஸ்லிம்கள் நோன்பு நோட்க ஆரம்பித்துள்ளனர். நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் தலைப்புரை தென்பட்டதற்கான தகுந்த ஆதாரங்கள் கிடைத்ததாக கொழும்பு பெரிய பள்ளிவாசல் நேற்று விடுத்த அறிக்கையில் தெரிவித்திருந்தது. இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான புனித நோன்பு விளங்குகின்றது. ஏழைகளின் பசியை அறிவதற்காகவும் தேக ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டும் சுமார் 1 மாத காலம் முஸ்லிம்கள் நோன்பு நோட்கின்றனர்.